ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை ஜூன் 12ஆம் தேதி பிரதோஷம். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்கள் கட்டாயமாக ஒரே ஒரு நாள் நாளைக்கு செஞ்சு பாருங்க. நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாட்களில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செய்வது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக இருண்டு போன உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். முக்கியமாக சொல்லப்போனால் இத்தனை நாட்கள் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து ஒரு முழு முதல் தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு புரோஜனமற்ற வாழ்க்கையாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்பட்டு நீங்கள் அழுதுருக்கலாம், கண்ணீரும் விட்டுருக்கலாம். அது அனைத்திற்குமான தீர்வை உங்களுடைய வாழ்க்கையில் நாளைய தினம் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷம், வெள்ளி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாட்கள்ல இது ஒரு நாள். இந்த வெள்ளி பிரதோஷ நாட்கள்ல நீங்க ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்து முழு முதல் தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமா சொல்ல முடியுங்க, இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்வது மூலியமா அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் தீர்த்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கலாம். சிம்பிளா சொல்றேன் கேளுங்களேன். நீங்க இந்த பிரதோஷ நாட்களை எளிமையா பாருங்களேன். யாருக்கான நாள்? சிவபெருமான வழிபடக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுறது தான் இந்த பிரதோஷ நாட்கள். அப்படிப்பட்ட பிரதோஷ நாட்கள்ல நீங்க வீட்டில் இருந்தபடியே வேண்டிக்கிட்டு ஒரு உணவு தானத்தை செய்றீங்க அப்படின்ற போது அந்த கடவுளுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா கிடையாதுங்க. அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அந்த தெய்வமே உங்களுடைய வீட்டில் குடியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக தான் இருக்க போகுது. அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாங்க. நாளைய தினம் உங்களுக்கான தினமாக இருக்கும்ன்றதுல நம்பிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட அந்த ஒரு உணவு தானத்தை செய்யணும்ன்றதை நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. கட்டாயம் கிடையாதுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க இப்பவே செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு இரவு வரைக்கும் இருக்கு. நாளைக்கு காலையில நீங்க பொறுமையா எந்திரிச்சு செஞ்சாலே போதும். ஆனா இந்த பொருள் உங்களுடைய வீட்டுல இன்னைக்கே வாங்கி வச்சிட்டீங்கன்னா நாளை தினம் செய்வதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட உணவு தானத்தை நாளை தினம் இந்த பிரதோஷ நாட்களை செய்யணுன்றதை பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நாளைக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்போனாலும் இந்த உணவு தானத்தை பண்ணலாம். இந்த உணவு தானத்தை யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் குழந்தைகள்னு யார் வேணாலும் பண்ணலாங்க. இவங்க தான்றது கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணுங்க, தப்பு கிடையாது. அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லை இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதுக்குன்ற பட்சத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களை கூட இந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உணவு தானன்றது அனைவருமே செய்யலாம், ரொம்ப நல்ல விஷயம்தான். இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் தான் கொடுக்க போகுது. ஆனா அந்த ஒரு உணவு தானத்தை செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது அதை நீங்க செஞ்சு என்னங்க பயனளிக்கும்? புரியுதுங்களா? அதனால உணவு தானத்தை செய்றீங்கன்னா நீங்களும் சரி, உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் சரி, யாராக இருப்பினும் சரி, அவர்கள் தாராளமாக செய்கிறாங்க. அப்படி அவர்கள் செய்வது மூலியமா மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தான் கொடுக்குமே தவிர எக்காரணத்தை கொண்டும் கெட்ட விஷயங்களையோ இல்லை வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்க போகிறது கிடையாது. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நீங்கள் தாராளமாக பண்ணுங்க, தப்பே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட உணவு தானத்தை செய்யணுன்றதான் சொல்கிறேன், கேட்டு புரிஞ்சு பண்ணுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவது, இந்த உணவு தானத்தை யார் பண்ணலாம்? உங்களுடைய வீட்டில் கூடிய அன்புக்குரிய நபர்கள் அனைவரும் பண்ணலாம். இந்த உணவு தானத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 உணவு தானத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ரொம்ப எளிமையான விஷயம், இன்னொன்று கொஞ்சம் எளிமையானதுதான், ஆனால் அது செய்கிறவங்களை பொறுத்து அமையும். முதலாவது உணவு தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் பச்சைப்பயிறு வச்சுருக்கீங்கன்ற போது அந்த பச்சைப்பயிரை எடுத்து நீங்கள் காகத்திற்கு காலை பொழுதுல தானமாக சாப்பிட கொடுங்க. இந்த பச்சைப்பயிரை காலை பொழுதுல பறவைகளுக்கு தானமாக சாப்பிட கொடுப்பது மூலயமா எவ்வளவோ நாட்கள் நீங்கள் அனுபவிச்ச கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லை பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வரைக்குமே இந்த இது மாறிடும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மாறி நமக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறி அமையும். அதனால நீங்கள் தவறாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயமாக முழுக்க முழுக்க இந்த பச்சைப்பயிறு உணவு தானம்ன்றது உங்களுக்கு ரொம்பவே பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
சப்போஸ் உங்களால் இந்த பச்சை பயிர் உணவு தானத்தை செய்ய முடியாமல் போச்சு அப்படின்ற போது இன்னும் எளிமையான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிந்த அளவில் ஒரு 10 ரூபா இல்லை 15 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி அந்த ஒரு உணவு தானத்தை நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு உணவு தானத்தையாவது நீங்கள் பறவைகளுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த 2 உணவு தானங்களில் நீங்கள் எதை பண்ணாலும் சரிங்க, பறவைகளோ இல்லை இந்த பிஸ்கட் பாக்கெட்டை கூட நீங்கள் மனிதர்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நீங்கள் செய்வது மூலிமா மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வித பயமும் இல்லை குழப்பங்களும் வேண்டாங்க. உங்களுக்கான முழு முதல் ஒரு எளிமையான உணவு தானமாக இது அமைய போகுது. நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுநாள் வரைக்கும் கண்டிடாத, இதுநாள் வரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. அதனால இந்த ஒரு விஷயத்த மறந்துடாம நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு விதத்திலையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த உணவு தானத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் எதிர்பார்த்ததை விட பல்வேறு மடங்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு முக்கியமான பரிகாரமாக இது இருக்கும் அப்படின்றதுல என்னுடைய விருப்பம். அதனால் கட்டாயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை நாளை தினம் வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாட்களில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயமாக எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு உணவு தானத்தை நாளைக்கு செய்ய சொல்லுங்க. நிச்சயமா இந்த ஒரு உணவு தானம் செய்வதற்கு குளிச்சிருக்கணும், முக்கியமாக சொன்னால் பூஜை விரதம்லாம் பண்ணிக்கணும்னா எதுவுமே கிடையாது. கட்டாயமாக இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது, தடைகளும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு உணவு தானத்தை செய்யாமல் தவிர்க்கிறத விட செஞ்சு அதற்கான பலனை அனுபவிச்சுக்கிறதுங்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். நாளை தினம் மகாபரிவாவுடைய சக்தி வாய்ந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் தவற விடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். முழுக்க முழுக்க இந்த பிரதோஷ நாள் உங்களுக்கான நாளாக அமையும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். முடிந்தால் அனைவருக்கும் பகிருங்க. ஏன்னா நம்ம ஒரு வந்தல் சொல்ல சொல்கிறோம், ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்ற போது அதெல்லாம் அனைவருக்கும் சொல்வது ரொம்ப நல்ல விஷயங்க. நீங்கள் இந்த இதுதான் இல்லை, வேற எந்த ஒரு விஷயம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அதை மற்றவங்களுக்கு சொல்லி பண்ணுவது மூலயமா அவர்களுடைய அனுகிரகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியும். இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது உங்களுடைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால நாளைக்கான தினம் உங்களுக்கான வாழ்க்கையில உங்களுக்கான நாளாகவே அமையட்டும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.